காலையில எழுந்து பார்த்தா எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அது என்னன்னா, பாய்ஸ், கேர்ள்ஸ் 2 பேரோட ரூம்க்கு நடுவுல ஒரு பெரிய செவுரு எழுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு டே ஃபுல்லா பாய்ஸ், கேர்ள்ஸ்ன்னு யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூடாது. அந்த டிஸ்டன்ஸ் இருந்தா தான் அவங்கக்குள்ள காதல் ரொம்ப ஜாஸ்தியாகுமாம். அந்த செவுத்த பார்த்து ரொம்பவே அப்செட் ஆன ஒரே ஒரு ஜோடி, தினேஷ், வீணா ஜோடி மட்டும் தாங்க. பிரியங்கா ஒரு பக்கம் வெக்கி கிட்ட பேச முடியாம போயிடுச்சே அப்படின்னு செம்ம ஃபீலிங்ஸ்ல இருந்தாலும், அதே சமயத்துல செந்திரு, மோனிஷா கிட்ட "பிராவோ! வெக்கின்னு 2 பேரையுமே எனக்கு புடிச்சிருக்குடி" அப்படின்னு 2 டூ 2 பாட்டெல்லாம் வேற பாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிரியங்கா இங்க பாட்டு பாடிட்டு இருக்க அதே நேரத்துல அங்க பிராவோ வெக்கி கிட்ட "செந்திருக்கும் எனக்கும் செட் ஆகுற மாரி தான் இருக்கு. இவ ஷோக்காக தான் கொஞ்சம் இறுக்கமா இருக்கா. வெளிலலாம் பேசினா நல்லா பேசுவா" அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பிரியங்கா இந்த செவுத்த எழுப்பி வச்சிருக்காங்கல்ல, இதையே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க. அது என்னன்னா, ஒரு பேப்பர்ல நம்பர்ஸ் எழுதி அத பாய்ஸ்க்கு சென்ட் பண்ணாங்க. அந்த நம்பர டீகோட் பண்ணுங்க. டீகோட் பண்ணிட்டா அதுல இருக்கிறத நான் செய்றேன் அப்படின்னு புதிர் போடுற மாதிரி வேற சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அந்த நம்பர் என்னன்னா 12155 இதுதாங்க அந்த நம்பர். உடனே விக்கி அவரோட மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு யோசிச்சு அந்த நம்பரை டீகோட் பண்ணிட்டாரு. அந்த நம்பருக்கான அர்த்தம் என்னன்னா, கிஸ். அதுதாங்க அர்த்தம். இன்னும் என்னலாம் கூத்து பண்ண போதோ! இந்த செவுர கட்டி விட்டது இல்லாம, ஃபர்ஸ்ட்டு வெக்கைவ கூப்பிட்டு ஸ்ருதிகா என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரியங்காக்கும் உங்களுக்கும் நெறைய சண்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கு. அத இப்போ ஒரு சின்ன ஏவி மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி போட்டாங்க. பார்த்தா பிரியங்கா, விக்கியோட மொமெண்ட்ஸ்லாம் தான் இருந்துச்சு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு, விக்கி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. நெக்ஸ்ட்டு செந்தூரி. ஆனா செந்தூரிக்கு அவங்க மொமெண்ட்ட வீடியோவா போடாம, செந்தூரிக்குமே விக்கி, பிரியங்காவோட வீடியோஸ தான் போட்டு காட்டியிருந்தாங்க. விக்கியோட ஃப்ரெண்டா இருக்காங்கல்ல, பத்தாததுக்கு இவங்களால தானே 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. அதனாலயோ என்னமோ! ஆனா இந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சோனே, செந்திரு நேரா விக்கி கிட்ட, "எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா" அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பிரியங்கா. அவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அவங்களுக்குமே வெக்கையும் அவங்களும் இருக்கிற மாதிரியான வீடியோஸ தான் போட்டு காட்டியிருந்தாங்க. இது கூட ஓகே தாங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா, பிராவோக்கு கூட இவங்க 2 பேரோட வீடியோஸ தான் போட்டு காட்டியிருந்தாங்க. டேய்! என்னடா பண்றீங்க? எத்தன வாட்டிடா டிசைனா எத்தன பேருக்கு தான் வெக்கே பிரியங்காவோட வீடியோஸே போட்டு காட்டுவீங்க? என்ன ட்ரை பண்றீங்க? இதெல்லாம் போட்டு நம்மள பயங்கரமா கடுப்பேத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோஸ்லாம் காட்டுறதுக்காக தனியா கூப்பிடுவாங்கல்ல. அப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிற அந்த சைடு கேப்ல யாருக்கும் தெரியாம ரூல பிரேக் பண்ணாங்க பிரியங்கா. யாருக்கும் தெரியாம போயிட்டு பிராவோ அண்ட் வெக்கே 2 பேரையும் கட்டிப்புடிச்சு ஹக் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. "என்னம்மா பண்ற நீ?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பார்த்தா நெக்ஸ்ட் ஜோடியா வந்து இறங்குனாங்க அபித், நிவேதிதா. இவங்கள கூப்ட்டு செம்ம ட்விஸ்ட் குடுத்தாங்க. இவ்ளோ நேரமா வெக்கே பிரியங்காவ சேர்த்து வைக்க என்னென்ன பண்ணீங்க? ஆனா, இப்ப பண்ணாங்க பாருங்க, வாய்ப்பே இல்ல. நிவேதிதாக்கும், அபித்துக்கும் சண்டைய மூட்டி விடுற மாதிரி ஒரு தரமான வீடியோவ போட்டு விட்டாங்க. அன்னைக்கு நிவேதிதா பத்தி அபித் தினேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார்ல, அந்த கிளிப்பிங்ஸ போட்டு காட்டி செம்மையா பத்த வச்சுட்டாங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்து ஒரு பக்கம் நிவேதிதா செம்ம அப்செட். அபித் கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹர்ட் ஆகி பேசிட்டு இருந்தாங்க. அபித் மேல வச்சிருந்த பெர்செப்ஷன் இப்போ டோட்டலா காலி. ஆனா, அபித் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம். அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க. பட் என்னால இத ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. இதே மாதிரி தேஜஸ், நேஹா அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுனாங்களா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தகராறா தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப வேற பத்தாததுக்கு நல்லா கொளுத்தி போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். தேஜஸ் பேசினதெல்லாம் போட்டு காட்டி, நேகாவ ரொம்பவே ஹர்ட் ஆக்கிட்டாங்க. பாவம் செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மோனிஷாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. பிராவோ கிட்ட "செந்துரைய பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. செந்துரு கிட்ட ஒரு பக்கம், "ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டேங்கிற? ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது?" அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் செந்தூரிய பொறுத்தவரைக்கும், விக்கியா இருக்கட்டும், பிராவோ இருக்கட்டும் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்டு தான். இனிமேல் பிராவோ கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணவும் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த செவுர எழுப்பி வச்சு இருக்கிற ஜோடிஸ்லயே வீணா, தினேஷ்க்கு தாங்க செம்ம ஃபீலிங்ஸு. 2 பேரும் மாத்தி மாத்தி மிஸ் யூ மிஸ் யூன்னு ஒரே ஃபீலிங்ஸா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு என்னலாம் ஆகப்போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.